இந்த கொஷினில் எல்சிஆர் சர்க்கியூட் இருக்குது. அதில் இருக்கிற இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் எல் ஈக்குவல் டு 10 மில்லி ஹென்ரி அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் 1 மைக்ரோஃபேரட், ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம். ஸோ இதில் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். the frequency at which resonance occurs. ஸோ ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எப்போ இருக்குன்னா இண்டக்டரோட இம்பிடன்ஸும் கெப்பாசிட்டரோட இம்பிடன்ஸும் சேமாக இருக்கும்போது. ஸோ இண்டக்டரோட இம்பிடன்ஸ் எக்ஸ்எல்னு எழுதுவோம், கெப்பாசிட்டரோட இம்பிடன்ஸ் எக்ஸின்னு எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸ்எல் எப்படி எழுதலாம்னா ஒமேகா டைம்ஸ் எல். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ். அதே மாதிரி இந்த எக்ஸி எப்படி எழுதலாம்னா 1 ஒமேகா சின்னு எழுதலாம். ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி வேணும். ஸோ இந்த எஃப் இது கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் அதர் சைடு எடுத்துகிட்டு போகலாம். ஒமேகா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 எல்சின்னு வரும். ஒமேகாங்கிறது 1 ரூட் ஆஃப் எல்சின்னு கிடைக்கும். ஸோ ஒமேகா இதை 2πfன்னு எழுதலாம். நமக்கு இந்த எஃப் தான் வேணும். ஸோ எஃப்ங்கிறத ஒமேகா பை 2πன்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு எஃப் வேணும், அது ஒமேகா பை 2π. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஈக்குவல் டு ஒமேகா தட் இஸ் 1 ரூட் எல்சி. 2πங்கிறது இங்கே டினாமினேட்டரில் வரும். இப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/2π எல் இன்ட்டு எல்லுங்கிறது 10 மில்லி, மில்லினா 10⁻³ எடுத்து 1 மைக்ரோஃபேரட், 1 இன்ட்டு மைக்ரோனா 10⁻⁶. ஸோ 1 இன்ட்டு 3.14, சாரி 2 இன்ட்டு 3.14, இங்கே ரூட் ஆஃப் 10⁻⁸. ஸோ இது 10⁻⁴ வரும். இந்த ரூட் எடுத்தோம்னா -4 வரும். அது நியூமரேட்டரில் எழுதணும்னா 10⁻⁴, இங்கே 2 இன்ட்டு 3.14. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1592 ஹெர்ட்ஸ் வருது. 1.59 கிலோ ஹெர்ட்ஸ்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எப்போ கிடைக்குங்கிறது தெரியணும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எப்போ கெப்பாசிட்டர் கொடுக்குற இம்பிடன்ஸும் இண்டக்டர் கொடுக்குற இம்பிடன்ஸும் சேமாக இருக்கும், அப்போ கிடைக்கும். இப்படி தான் நம்ம இண்டக்டரோட இம்பிடன்ஸையும் கெப்பாசிட்டரோட இம்பிடன்ஸையும் எழுதுவோம், ஒமேகா எல் அண்ட் 1 ஒமேகா சி. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினில் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. ஸோ மேக்னிடியூட்னா கரண்ட்டோட வேல்யூ அண்ட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம், என்னென்னா இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் கிளாக் வைஸில் போகுதுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி கரண்ட் போகுதுன்னு வச்சுப்போம். இப்போது இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூசிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ன சொல்லுதுன்னா சம் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன்சைட் த க்ளோஸ் சர்க்கியூட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா இல்லை க்ளோஸ் லூப் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் அக்ராஸில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். இதுதான் இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக போவோம். நம்மளோட கன்சிடரேஷன் கரண்ட் இந்த டைரக்ஷனில் கிளாக் வைஸில் போகுதுங்கிறது, அதோட வேல்யூ ஐன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுப்போம், இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆரும் அண்ட் இதில் இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா இதுக்கு அக்ராஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து I டைம்ஸ் ஆர்னு எழுதலாம் யூசிங் ஓம்ஸ் லா.
ஸோ இந்த சேம் திங் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி இந்த 2 ஓம் அக்ராஸில் இருக்கிற 2 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். இதில் பார்த்தோன்னா கரண்ட் எப்பயுமே ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியல் போகும். ஸோ அக்ராஸ் 2 ஓம் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். அப்படி பார்த்தோன்னா நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த நெகட்டிவ் சைன் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுறதை இண்டிகேட் பண்ணுது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் across 2 ohm will be I into R, so I into 2. அடுத்தது இந்த 10 volt பேட்டரி இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இது 0 வோல்ட்னு வச்சுக்கோங்க, இந்த பாசிட்டிவ் 10 வோல்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது 0 வோல்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் 10 வோல்ட் பார்ப்போம். இப்போ இங்கே பொட்டென்ஷியல் ரைஸ் ஆகுது, அதை ப்ளஸ் 10ன்னு எழுதலாம். ஏன்னா 10 வோல்ட் பொட்டென்ஷியல் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் நெகட்டிவ்னா ட்ராப் ஆகுறது, பாசிட்டிவ்னா ரைஸ் ஆகுறது. அடுத்து இன்னொரு பேட்டரி இருக்கு இங்கே. இதில் பார்த்தோன்னா இனிஷியலாக பாசிட்டிவ் இருக்கு, அப்புறம் 0. ஸோ இனிஷியலாக +5ன்னு வச்சுப்போம், அப்புறம் 0. ஸோ +5லேருந்து 0க்கு போகுது அப்படின்னா பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுது. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது நெகட்டிவ் சைன். அண்ட் எவ்வளோ ட்ராப் ஆகுது? 5 வோல்ட் ட்ராப் ஆகுது. இதுக்கடுத்து அனதர் ரெசிஸ்டர் இருக்கு 1 ஓம். ஸோ அதில் கரண்ட் போகுது, இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப் ஆக போகுது, நெகட்டிவ் I1. அண்ட் ஃபைனலாக இந்த டைரக்ஷனில் கரண்ட் வரும், இங்கே எந்த காம்போனண்ட்டும் இல்லை. அண்ட் அடுத்து இந்த 7 ஓம் வழியாக போகும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 7 ஓம் இஸ் நெகட்டிவ் I into R, ஸோ I7. தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து எந்த காம்போனண்ட்டும் இல்லை. அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம். ஸோ லூப் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணோம்னா இது 0க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம். இதை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ I இருக்கிற டேர்ம்லாம் எடுத்துறேன். -2, -1, -7, நீங்கள் +5 ஈக்குவல் டு 0. ஸோ -I into 10 ஈக்குவல் டு -5. ஸோ I will be 0.5 ampere. யா, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுனால நம்ம கன்சிடர் பண்ண அசம்ஷன் இல்லை நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் கரெக்டுன்னு சொல்லுவோம். இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த சர்க்கியூட்டில் கிளாக் வைஸில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே நம்மளோட ஆன்சர் வந்து பாசிட்டிவ்லாம் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம கரண்ட்டோட மேக்னிடியூட் 0.5 ஆம்பியர்னு சொல்லலாம். அண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா இட் வில் பி A to B. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா நமக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை யூஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் லூப்பில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஸோ 2 விஷயம் முக்கியம், ஒன்று மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட், இன்னொன்று டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஹை, இந்த கொஸ்டினில் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கேல்வனாமீட்டர் இருக்கு. அண்ட் கேல்வனாமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் காட்டலைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற இந்த R வேல்யூ என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கேல்வனாமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் காட்டலைன்னா இந்த சைடு எந்த கரண்ட்டும் போகலன்னு அர்த்தம். அதாவது கேல்வனாமீட்டர் வழியாக எந்த கரண்ட்டும் போகலன்னு அர்த்தம். ஸோ கேல்வனாமீட்டர் வழியாக எந்த கரண்ட்டும் போகலன்னா எல்லா கரண்ட்டுமே இந்த 400 ஓம் அண்ட் ரெசிஸ்டர் R வழியாக தான் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு அக்ராஸில் கரண்ட் போகாதுன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா கரண்ட் போகாது. ஸோ அப்போது இந்த கேல்வனாமீட்டரில் 2 சைடு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது லைக் A அண்ட் Bன்னு வச்சுப்போம். இப்போது பொட்டென்ஷியல் அட் B வந்து 2 வோல்ட் +2 வோல்ட், பிகாஸ் இங்கே பேட்டரியோட இந்த பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. இது 0, இது +2ன்னு வச்சுப்போம். இப்போது பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் B இஸ் +2 வோல்ட். அப்போது பொட்டென்ஷியல் அட் A ஆல்சோ +2 வோல்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் இந்த கேல்வனாமீட்டர் வழியாக கரண்ட் போகாது. இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரியுது. பாயிண்ட் Aல அது வந்து +2 வோல்ட். அடுத்து இந்த 400 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ V அக்ராஸ் 400 ஓம். ஸோ ஒரு சைடு வந்து 10 வோல்ட், இன்னொரு சைடு 2 வோல்ட். அப்போது 10 - 2 = 8 வோல்ட் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 400 ஓம் இஸ் 8 வோல்ட். இப்போது 8 வோல்ட் இருந்துச்சுன்னா அது வழியாக எவ்வளோ கரண்ட் போகும்? V = IR. அப்போது I =
V by R எழுதலாம். So I equal to 8 by R. R is 400. So we will get 0.02 ampere. ஸோ இதுதான் இந்த 400 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். அதே கரண்ட்டு தான் இந்த ரெசிஸ்டர் ஆர் வழியாகவும் போகும். ஏன்னா கேல்வனாமீட்டருக்கு எதுவுமே போகலை, எல்லா கரண்ட்டும் ஃபுல்லாக இந்த ரெசிஸ்டர் ஆர் வழியாக தான் போயாகணும். அண்ட் கரண்ட் பாசிங் த்ரூ ஆர்எஸ் (0.02 ampere). அடுத்தது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது 0 வோல்ட்னு எடுத்தாச்சு, இங்கே +10 வோல்ட், இங்கே பாயிண்ட் ஏல வந்து 2 வோல்ட்னு சொல்லிட்டோம். அப்போது இங்கே வந்து 0 வோல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த 0 இந்த பாயிண்ட் வந்து இங்கே நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ +2 வோல்ட்னு சொல்லலாம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டர் ஆர் இஸ் 2 வோல்ட். அண்ட் அகெயின் நம்ம V ஈக்குவல் டு IR யூஸ் பண்ணுவோம், ஓம்ஸ் லா. இதுலேருந்து V வந்து 2 வோல்ட் அண்ட் I நமக்கு தெரியும் இங்கே 0.02. இதுலேருந்து நம்ம R கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணோன்னா வில் கெட் 100 ஓம். ஸோ 100 ஓம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு கேஸ் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் -50 degree Celsius. And to what temperature of the gas should be heated so that the RMS speed is increased by 3 times. So initially அதுக்கு VRMS RMS speed இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து இனிஷியலாக இது Vன்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இதை வந்து 3 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபைனல் எவ்வளோ இருக்குன்னா, ஃபைனல் VRMS will be initial plus 3 times of initial. அப்போது V plus 3 times of V, 4Vன்னு இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியல் RMS ஸ்பீட் வந்து V, 3 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனல் RMS ஸ்பீட் 4Vயாக இருக்கும். அடுத்து நமக்கு இந்த RMS ஸ்பீட் அண்ட் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன் தெரியணும். இப்போது இந்த RMS ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன் √3RT/m. ஓகே, அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா the RMS speed is directly proportional to √temperature சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நாம் என்ன எழுதலாம், இனிஷியல் RMS speed by final RMS speed will be equal to initial temperature by √final temperature. நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ நம்ம எல்லாம் இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணோன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் வில் பி ஈக்குவல் டு இனிஷியல் டெம்பரேச்சர் டைம்ஸ் VF²/VI² கிடைக்கும். இந்த டெம்பரேச்சர் நம்ம யூஸ்வலாக கெல்வினில் ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போது 0 degree Celsius ஈக்குவல் டு 273 கெல்வின். இப்போது -50னா நமக்கு 223 கெல்வின் வரும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 223 இன்ட்டு ஃபைனல் ஸ்கொயர், இப்போது 4V ஹோல் ஸ்கொயர் பை V². ஸோ என்ன கிடைக்குது, 223 இன்ட்டு 16, V² கேன்சல் ஆகிடும், 4² 60. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 3568 கெல்வின்னு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம அடுத்து இதை செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா 273 கெல்வின் ஈக்குவல் டு 0 degree Celsius. ஸோ லைக் செல்சியஸ்க்கு மாற்றும் போது 273 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம செல்சியஸ்க்கு மாற்றினோன்னா 356 -
273. So we'll get 3295 degrees Celsius. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஹீட் என்ஜின் இருக்கு, கார்னாட் ஹீட் என்ஜின். இதோட எஃபிஷியன்சி 50%. அண்ட் சோர்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் 327 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினுக்கு மாற்றணும்னா 327 ப்ளஸ் 273, ஸோ 600 கெல்வின். இது சிங்கோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இந்த கார்னாட் ஹீட் என்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா இதில் சோர்ஸ் இருக்கும் அண்ட் இன்ஜின், சிங்க். ஸோ இது என்ன பண்ணுன்னா சோர்ஸ் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இது வந்து Q இனிஷியல்னு கொடுப்போம். அண்ட் இந்த இன்ஜின் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணும், அவுட்புட்டாக கொடுக்கும். அண்ட் ரிமைனிங் ஹீட் எனர்ஜி வந்து சிங்குக்கு போயிடும். ஸோ இது வந்து Q ஃபைனல். ஓகே, இப்போ இந்த ஒர்க் டன் எப்படி எழுதலாம்னா Q இனிஷியல் மைனஸ் Q ஃபைனல். அதாவது இனிஷியல் ஹீட் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் ஹீட் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு த ஒர்க் டன். எப்பயுமே எஃபிஷியன்சி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ அவுட்புட் பை, ஓகே, ஸோ இங்கே அவுட்புட்டுங்கிறது W, இன்புட்டுங்கிறது இந்த Q இனிஷியல், இந்த சோர்ஸ் கொடுக்குற ஹீட் எனர்ஜி. ஸோ இந்த அவுட்புட் ஒர்க் டன்னை நம்ம இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் ஹீட் எனர்ஜின்னு எழுதலாம். இது இனிஷியல். அண்ட் இந்த ஹீட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சிங்க் டிவைட் பை டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. சின்ஸ் இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த ஹோல் திங் மல்டிப்ளைட் வித் 100. ஸோ T source minus T sink divide by T source into 100. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T source 600 மைனஸ் இது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹியர் 600 into 100. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? எஃபிஷியன்சி இஸ் 50%. ஸோ 50 equal to 600 minus T divided by 600 into 100. So 0 0 cancel பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா 50 into 6 equal to 600 minus T. So T will be இங்கே, sorry, yeah, 600 minus 300. So 300 Kelvin. 300 Kelvin இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஸோ எல்லாமே டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ இதை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும். ஸோ 300 minus 273. This is going to be 27 degrees Celsius. ஸோ இதுதான் டெம்பரேச்சர் ஆஃப் த சிங்க். T sink 27 is the correct answer. இந்த கொஷனில் ஒரு புல்லட் இருக்குது. இதை வந்து கன்லேருந்து ஃபயர் பண்ணுறாங்க at 280 meter per second ஸ்பீடில் அண்ட் 30 degree above the horizontal. ஸோ இது ஹரிசாண்டல்னு வச்சுக்கிட்டோம்னா 30 degree above the horizontal. and 280 meter per second. ஸோ இந்த ஸ்பீடில் ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷன் எக்ஸிபிட் பண்ணும். அப்புறம் இங்கே வந்து விழுந்துடும். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடோட ஆர் இந்த வெலாசிட்டியோட 2 காம்போனன்ட்ஸ் பார்ப்போம். ஒன் வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட், அனதர் ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஸோ இது UYன்னு எடுத்துப்போம், இது UXன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே இந்த UYங்கிறது 280 sin 30 degree. ஓகே, ஸோ இந்த இனிஷியல் ஸ்பீடில்
இந்த புல்லட் வந்து வெர்டிக்கல் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுது. இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆச்சுன்னா அப்போ இதோட ஸ்பீட் வந்து 0வா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். வி ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2as. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஃபைனல் ஸ்பீட் விங்கிறது 0வா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிடுச்சுன்னா வெர்டிக்கல் ஸ்பீட் 0. இனிஷியல் ஸ்பீட் இந்த யூங்கிறது uy அண்ட் ஏங்கிறது g. எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே இந்த ஹச் மேக்ஸ்னு வச்சுப்போம், மேக்ஸிமம் ஹைட். ஸோ நமக்கு ஹச் மேக்ஸ் வேணும், மேக்ஸிமம் ஹைட், விச் இஸ் நத்திங் பட் எஸ் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இது வி ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் பை 2gஆ இருக்கும். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். விங்கிறது 0, u is 280 sin 30 degree. sin 30 degree 0.5, அப்போ இது 140 வரும். ஸோ 140 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு ஜி. இங்கே வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் எப்படி இருக்கு, டாப், அண்ட் ஆக்சிலரேஷன் டவுன் சைடில் ஆக்ட் ஆகும், அதனால நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் 9.8. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 140 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 9.8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்கும், 1000 meters. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, அண்ட் இந்த டைபோல் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 30 டிகிரியில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டைரக்ஷனில் டைபோல் இருக்கு, இந்த டைபோல் மூமெண்ட் பி, அண்ட் இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து 2 into 10 power 5 நியூட்டன் per coulomb. அண்ட் இந்த டைபோல் மூமெண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ். டைபோலுங்கிறது 2 equal and opposite charges separated by some small distance. ஸோ இது பிளஸ் கியூனா இது நெகட்டிவ் கியூ. இந்த செப்பரேஷன் வந்து டி டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட்டை நம்ம கியூ இன்டூ டின்னு சொல்லலாம். இதுல இந்த டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணதுனால இந்த டைபோலுக்கு ஒரு டார்க் கிடைக்கும். அந்த டார்க் எப்படி எழுதலாம்னா டவ் ஈக்குவல் டு பி கிராஸ் இன்னு எழுதலாம். இதுல மேக்னிடியூட் ஆஃப் இந்த டார்க் டவ் என்னவா இருக்குன்னா மேக்னிடியூட் ஆஃப் பி, மேக்னிடியூட் ஆஃப் இ அண்ட் சைன் தீட்டா. ஸோ இங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது டவுன் வச்சுப்போம், பிஇ சைன் 30 டிகிரி. ஒவ்வொரு பேராமீட்டரா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ டார்க் கொடுத்துருக்காங்க 4 நியூட்டன் மீட்டர். இது வந்து கியூ இன்டூ டின்னு எழுதலாம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து 2 இன்டூ 10 power 5 சைன் தீட்டா 1/2. இந்த கியூ தான் நமக்கு வேணும். அடுத்து டிஸ்டன்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4 ஈக்குவல் டு கியூ இன்டூ டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்டூ 10 power -2 meters. So 2 into 10 power -2, 2 into 10 power 5 into 1/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு Q தான் வேணும். Q equal to 4 divided by 2 into 10 power -2 into 10 power +5. The 2 வந்துடும். இது 10 power 3ன்னு இருக்கும். அதில் போச்சுன்னா 10 power -3. ஸோ 2 into 10 power -3 கூலும். ஸோ இதை 2 மில்லி கூலும்னு எழுதலாம். 2 மில்லி கூலும். Option 3 is the correct answer. இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஆர்கன் பைப் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். இப்போ போத் எண்டுமே ஓப்பன். அடுத்தது இது ஓப்பன் ஆர்கன் பைப், அடுத்தது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஸோ இதில் ஒரு எண்ட் க்ளோஸாக இருக்கும். இப்போ இதில் இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சின்னு அர்த்தம்.
அண்ட் எண்டோட லென்த்துமே சேமாக இருக்குது. ஸோ இதில் இந்த ஸ்டாண்டிங் வேவ் ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் எப்படி ஃபார்ம் ஆகும்னா சம்திங் லைக் திஸ். இதுவே க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் ஓப்பன் எண்டில் ஆன்டி நோட் அண்ட் க்ளோஸ்ட் எண்டில் நோட் ஃபார்ம் ஆகும் இப்படி. ஸோ இதில் இந்த லென்த் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் இந்த வேவ் லென்த் வந்து இது ஆன்டிநோட் அண்ட் இது நோட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆன்டிநோட் அண்ட் நோட் இந்த கேஸில் will be lambda by 4. ஸோ லென்த்தை நம்ம எப்படி எழுதலாம்? lambda by 4 plus lambda by 4 lambda by 2ன்னு எழுதலாம். அப்போது lambda equal to 2Lன்னு வரும். வெலாசிட்டியை f into lambdaன்னு எழுதுவோம். frequency times lambda. இப்போ frequency equal to v by lambdaன்னு வரும். இப்போ v by 2Lன்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கான ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் பார்த்தோம்னா இங்கே ஆன்டிநோட் இருக்குது அண்ட் இது நோட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆன்டிநோட் அண்ட் நோட் lambda by 4. இப்போ L equal to lambda by 4ன்னு எழுதலாம். இப்போ lambda equal to 4Lன்னு எழுதலாம். again same thing, velocity equal to f into lambda, frequency equal to v by lambda. இதில் lambda substitute பண்ணுவோம். ஸோ f equal to v by 4Lன்னு வரும். ஸோ இப்போ இந்த ரேஷியோ வேணும். இது மேபி ஓப்பன் ஆர்கன் அண்ட் இது க்ளோஸ்ட் ஆர்கன். ரேஷியோ பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ FO by FC, V by 2L divided by V by 4L. ஸோ VL கேன்சல் பண்ணோம்னா 2 by 1 வரும், which is nothing but 2:1. So option 1 is the correct answer. இந்த கொஸ்டினில் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சீசியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னா 2.14 எலக்ட்ரான் வோல்ட், 2.3, 2.75 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. அண்ட் இன்சிடென்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜி வந்து 2.2 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. இதில் எந்த சர்ஃபேஸ்லேருந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுன்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எப்போ எமிட் ஆகும்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருந்தால் தான் எமிட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்க்குறோம் ஒர்க் ஃபங்க்ஷன் 2.14, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் 2.2. ஓ இந்த கேஸில் ஒர்க் ஃபங்க்ஷனை விட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அதிகமாக இருக்கு. ஓ இதில் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளில வரும். செகண்ட் கேஸ் பார்க்குறோம் 2.3 இது ஒர்க் ஃபங்க்ஷன், பட் 2.2 தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளில வராது. தேர்ட் கேஸ் 2.75 ஒர்க் ஃபங்க்ஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் 2.2 தான், இதுலேயும் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளில வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இந்த சிசிஎம் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பியர்னு அசியூம் பண்ணிப்போம். இங்கே ஒரு மேக்னெட் வைக்கிறோம், இது நார்த் போல், இது சவுத் போல். இப்போ என்ன ஆகுனா இந்த சர்ஃபேஸ் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில போகும், பட் அதே ஃபீல்ட் லைன்ஸ் இன்னொரு சைடு வழியாக வெளில வந்துடும். ஓ ரிசல்டன்ட் ஆர் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்சைட் த க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆர் நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் inside the closed surface will be always 0. ஏன் அப்படின்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஒன்லி நார்த் போல் மட்டும் இருக்காது, ஒன்லி சவுத் போல் மட்டும் இருக்காது. நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே சேர்ந்து தான் கிடைக்கும். அதனால தான் எந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் வழியாக போகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் 0வாக இருக்கும். இது நம்ம ஆம்பியர்ஸ் செகண்ட் லான்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் 0. இந்த கொஸ்டினில் minimum wavelength of X-ray produced by an electron accelerated through a potential difference of V volt கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு வச்சுப்போம், V volt. இதில் எலக்ட்ரான்ஸை ஆக்சிலேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்கிற எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வில் பி E டைம்ஸ் V. இவ்வளோ எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்கும், சார்ஜ் டைம்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அண்ட் எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரே நம்ம எப்படி எழுதலாம்னா hc by lambdaன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்
will be equal to energy of X-ray. ஏன்னா இந்த மினிமம் வேவ் லென்த்னு சொல்கிறதுனால மேக்ஸிமம் எனர்ஜின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் எனர்ஜி, எலக்ட்ரானோட ஃபுல் எனர்ஜியும் எக்ஸ்ரேவாக எமிட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேன் பி ஈக்குவேட்டட் டு எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரே. ஸோ இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இவி அண்ட் எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரே அட் சி பை லேம்டா. ஸோ இதுலேருந்து நமக்கு லேம்டா வேணும். லேம்டா எப்படி எழுதலாம்? லேம்டா ஈக்குவல் டு hc by ev. So lambda is inversely proportional to 1 by v. Option 1 is the correct answer. இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அது செகண்டரி காயிலில் ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரைமரின்னு வச்சுப்போம், ப்ரைமரி காயில். அண்ட் இது செகண்டரி காயில். ஸோ இங்கே வந்து ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லேம்போட பவர் வந்து 60 வாட், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 12 வோல்ட். அண்ட் ப்ரைமரி வந்து 220 வோல்ட். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கரண்ட் அண்ட் ப்ரைமரி வைண்டிங், ப்ரைமரி காயிலில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டு பி ஐடியல். ஸோ கண்டிஷன் ஆஃப் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா அதோட இன்புட் பவரை நம்ம அவுட்புட் பவருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு பவர் அவுட்புட். இங்கே அவுட்புட் பவர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பவர் ஆஃப் த லேம்ப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவுட்புட் பவர் எவ்வளோ? 60 வாட். இன்புட் பவரை நம்ம எப்படி எழுதலாம்? V இன்டூ ஐன்னு எழுதலாம். விங்கிறது இந்த 220 வோல்ட், ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ ஈக்குவல் டு 60 வாட் பை 220 வோல்ட். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 0.27 ஆம்பியர் வரும். ஸோ இதுதான் கரண்ட் இந்த ப்ரைமரி வைண்டிங். இந்த கொஷினில் லைட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இன் t1 டைம் ஏரில் ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு டென்சர் மீடியமில் 10x டிஸ்டன்ஸ் t2 டைமில் ட்ராவல் ஆகுது. ஸோ இன் ஏர் distance is x and time is t1. ஸோ இதுலேருந்து velocity of light in air கண்டுபிடிக்கலாம். ஸோ distance by time x by t1. This is velocity of light in air and velocity of light in a medium. Similarly, distance in a medium by time in medium. This. ஸோ நம்ம இதுலேருந்து refractive index கண்டுபிடிப்போம். refractive index of air. எந்த ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் அ மீடியம். ஸோ சி பை வி மீடியம்னு எழுதுவோம். ஸோ இங்கே சி பை வி ஏர். ஸோ வி வில் கெட் சி எக்ஸ் பை டி ஒன். அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் சி பை Vm. So C 10x by T2. Later rearrange பண்ணிக்கலாம். Refractive index of air is C T1 by X. Refractive index of medium is C T2 by X. Okay. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா critical angle for this medium. ஓகே, ஸோ critical angleங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மீடியம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு லைட் ரே இந்த மீடியத்துலேருந்து போகுதுன்னா, ஸோ இது வந்து டென்சர் மீடியம்னு வச்சுப்போம். இப்போ திஸ் இஸ் சம் n1, இது n2. n1 இஸ் கிரேட்டர் தென் n2. இந்த n1 வந்து டென்சர் மீடியம். ஸோ இந்த மீடியத்தில் லைட் வந்து இப்படி வெளில போக பார்க்குதுன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அட் அ பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரியில் இருக்கும்.
ஓகே. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதை தீட்டா சின்னு வச்சுப்போம். அப்போது நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். ஸ்னெல்ஸ் லானா என்னது? n1 sin theta 1 equal to n2 sin theta 2. ஸோ இதில் n1ங்கிறது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், sin theta 1. theta 1ங்கிறது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு வச்சுப்போம். n2 refractive index of air, so the outside medium is air, and critical angle in the angle of refraction 90 degree இருக்கும். So sin 90, sin 90 1. ஓ நமக்கு இந்த sin theta c வேணும். sin theta c is na by nm. ஓகே, இங்கே theta c கேட்குறாங்க, critical angle, அதனால sin inverse of na by nm இந்த ரெண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். So theta c equal to sin inverse of ct1 by x divided by ct2 by 10x. c cancel பண்ணிடலாம், x cancel பண்ணிடலாம். So theta c கண்டுபிடிச்சோன்னா sin inverse of 10 t1 by t2 கிடைக்கும். sin inverse of 10 t1 by t2. Yeah, option 3 is the correct answer. ஒரு மெட்டல் வயர் இருக்கு, அதோட மாஸ் m equal to 0.4 plus or minus 0.002 and radius 0.3 plus or minus 0.001 millimeter and length 5 plus or minus 0.02 centimeter. இப்போ நம்ம என்ன calculate பண்ணோம்னா the maximum possible percentage error measuring density. So first density எப்படி define பண்ணுவோம்னு பார்ப்போம். Density is nothing but mass by volume. இதில் இந்த wire வந்து சிலிண்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் லைக் திஸ். இப்போது சிலிண்டரோட வால்யூம் பார்த்தோன்னா pi r squared L. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் m by volume which is pi r squared L. நம்ம இங்கே பர்சன்டேஜ் எரர் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் எரர் யூஸ் பண்ணோன்னா சேஞ்ச் இன் இந்த இது வந்து டெல்டா ரோங்கிறது எரர் இன் டென்சிட்டி, இது மீன் டென்சிட்டி percentage which is equal to the remaining thing delta m by m percentage error. இல்லைனா நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டிவ் எரர், ஃபைனலாக பர்சன்டேஜ் எரர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த குவான்டிட்டி வந்து ரிலேட்டிவ் எரர் இன் ஃபைண்டிங் டென்சிட்டி. சிமிலர்லி இந்த டெல்டா எம் பை எம்ங்கிறது ரிலேட்டிவ் எரர் ஆஃப் மாஸ். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர்ட்னு இருக்குது, அப்போ 2 times delta r by rn வரும் ப்ளஸ் delta l by l. ஸோ இதில் இந்த கொஷின்லேயே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து m வேற இந்த எரர் டெல்டா எல். அதே மாதிரி இது ஆர் அண்ட் இது டெல்டா ஆர், இது எல், இது டெல்டா எல். ஸோ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணுங்கிற ரீசன் கிடையாது, ஏன்னா லைக் இது எல்லாமே ரேஷியோஸ் தான். இங்கே மேலே இருக்குது மில்லிமீட்டரில் இருந்துச்சுன்னா கீழே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அது தானாகவே கேன்சல் ஆகிடும், கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெல்டா எம் 0.002 divided by 0.4 plus 2 into delta r 0.001 divided by 0.3 plus delta L 0.02 divided by
இப்போது பர்சன்டேஜ் எரர் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ போத் சைடு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஒவ்வொரு டேர்மே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணோன்னா 2/4 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணோன்னா 1/3 21 இன்ட்டு 1/3 இங்கே 2/5. ஸோ இதெல்லாம் எல்சிஎம் எடுப்போம். இங்கே 60 வரும். அண்ட் இது 15 30 20 இன்ட்டு 2 60 12 24. ஸோ 90 1146. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1. ஸோ எல்சிஎம் எடுப்போம். இங்கே 60 30 plus 40 plus 12 to 24. So 70 94/60. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1.56 கிடைக்கும். Most equal to 1.6%. So the percentage error, maximum percentage error in calculating density will be 1.6%. Yeah. Half-life of a radioactive substance is 20 minutes. So T off equal to 20 minutes. And how much time the activity of a substance dropped to 1/16th of its initial value. So let's consider R0 to R. So R0 is radioactivity when time t equal to 0. After some time t, the radioactivity வந்து நம்ம R ன்னு எழுதுறோம். So this R becomes R0/16. Okay. So the relation எப்படி எழுதலாம்னா radioactivity at any given time R equal to R0, which is initial radioactivity, 1/2 T/T half ன்னு எழுதணும். ஓகே, இது நான் டிரைவ் பண்ணல, ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈவன் டிரைவ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால நான் இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் ஆறுங்கிறது ரேடியோ ஆக்டிவிட்டி அட் எனி கிவன் டைம், R0ங்கிறது இனிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, 1/2 இது சம் டைம், அண்ட் இந்த T ஆஃப்ங்கிறது ஆஃப் லைஃப் பீரியடு. ஓகே, ஸோ இங்கே இதை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். R/R0 ஈக்குவல் டு 1/2 பவர் T/T ஆஃப்னு வரும். ஓகே, ஸோ இதில் ஆறுங்கிறது R0/16. ஸோ R0/16 by R0 equal to 1/2 times T of 20 minutes பண்ணிடுவோம். R0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/16 equal to 1/2 பவர் T/20 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1/2 இருக்குது, பவர் சம்திங் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடும் நம்ம 1/2 பவர் சம்திங் எழுதணும்னா நம்ம இந்த டைம் பீரியட் T கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 16 எப்படி எழுதலாம், 2/4 எழுதலாம். இப்போ 1/2 பவர் 4 equal to 1/2 பவர் T/20. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 4 equal to T/20. இதுலேருந்து T equal to 80 minutes. Okay, so after 80 minutes the radioactivity 1/16 of initial value இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்ல கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இதில் 2 கெப்பாசிட்டர்ஸ் பேரலலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. when capacitors are connected in parallel, நம்ம கெப்பாசிட்டன்ஸை அப்படியே ஆட் பண்ணிப்போம், எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிங்க.
ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 6ன்னு வரும், 6 மைக்ரோ ஃபேரட். இப்போது இதே எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இங்கே ஒரு 3 மைக்ரோ ஃபேரட் இருக்குது அண்ட் இது 6 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. அடுத்து 2 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இன் சீரீஸ். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் சீரீஸில் இருக்கும்போது 1 by total equal to 1 by C1 plus 1 by C2. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், 1 by 3 plus 1 by 6 which is equal to 1 by CS total. ஸோ இதை calculate பண்ணோம்னா 6 இங்கே 2 3 1 by 2 கிடைக்கும் which is equal to 1 by CS. ஸோ CS equal to 2 microfarad. இந்த சர்க்யூட்கான effective capacitance or equivalent capacitance is 2 microfarad. ஓகே, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதோட கலர் கோட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த தேர்ட் பேண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டர்னு வச்சுப்போம். கார்பன் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்கும், லைக் 1 2 3. இங்கே ஃபைனலாக ஒன்று இருக்கும், இது டாலரன்ஸ். ஸோ இது வந்து டாலரன்ஸ் ஹவு மச் பர்சன்டேஜ்னு சொல்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து இது பேண்ட் 1 பேண்ட் 2 பேண்ட் 3. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் பேண்ட் செகண்ட் டிஜிட். இந்த தேர்ட் ஒன் ரெப்ரசன்ஸ் 10 பவர். ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 22,000 இருக்குது, இதை எப்படி எழுதலாம்னா 22 into 10 power 3ன்னு எழுதலாம். இந்த 3க்கான கலர் கோடு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே இந்த தேர்ட் டிஜிட் வந்து 10 பவர் தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கானது என்னன்னு பார்க்கணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, லைக் பிபி ராய், கிரேட் பிரிட்டன், very good wife, something like that. Great Britain. ஸோ இது பிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே லைனாக போகும். ஸோ இங்கே நான் அந்த ஃபிகர் கொடுக்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா இங்கே 0லேருந்து ஆரம்பிப்போம், 0 1 2 3. தேர்ட் ஒன் இஸ் ஆரஞ்சு கலர். ஓகே, இப்போ இந்த 10 பவர் இந்த 3-ஐ ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆரஞ்சு கலர். ஸோ த தேர்ட் பேண்ட் ஷுட் பி ஆரஞ்சு கலர். ஒரு வெஹிக்கிள் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் v ஸ்பீடில் போகுது அண்ட் ரிமைனிங் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் 2vல போகுது அண்ட் இதோட ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆஃப் த டிஸ்டன்ஸ் வச்சுப்போம், இந்த v ஸ்பீடில் போகுது அண்ட் ரிமைனிங் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் 2vல போகுது. நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ இதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கண்டுபிடிப்போம். ஸோ வெலாசிட்டியை டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாம். அப்போ டைமை டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு எழுதலாம். எக்ஸ் பை வின்னு எழுதலாம். ஸோ T1 இதை வச்சுப்போம். அதே மாதிரி T2 இங்கே எக்ஸ் பை 2vன்னு எழுதலாம். இப்போ டோட்டல் டைம் வந்து T1 ப்ளஸ் T2ன்னு இருக்கும் அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x with T1 plus T2. So for 2x divided by x by v plus x by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 இந்த x கேன்சல் ஆகிடும். இங்கே 2v 2 plus 1 4v by 3. Yeah. So 4v by 3 is the average speed. இந்த கொஸ்டினில்
amount of energy required to form a soap bubble of radius 2 centimeter கேட்குறாங்க. And surface tension of the soap bubble கொடுத்துருக்காங்க. So surface tension T equal to 0.03 Newton per meter. And radius of the soap bubble is 2 centimeter, which is equal to 2 into 10 power negative 2 meter. இப்போ இந்த சோப் பபிள் பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி வில் பி, இதில் இங்கே எனர்ஜி எப்படி திங்க் பண்ணலாம்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு திங்க் பண்ணலாம். ஓ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஏரியா. பட் இங்கே வந்து டூ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஒன்று இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. அதனால இங்கே வாய்ஸ் ஆஃப் த ஏரியா யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் த சோப் பபிள்கான எக்ஸ்பிரஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ ஏரியா, இதுதான் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் 2 இன்டூ ஏரியா, ஏரியாக்கான எக்ஸ்பிரஷன் 4 pi r ஸ்கொயர். ஸோ பபிள் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r ஸ்கொயர். இந்த 2 எதனால் வந்துச்சுன்னா ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும் பபிளுக்கு, ஒன்று இன்னர் சர்ஃபேஸ், இன்னொன்று அவுட்டர் சர்ஃபேஸ். ஸோ அதனால தான் இந்த 2. இதே வாட்டராக இருந்துச்சுன்னா இங்கே 1 தான் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.0324 3.14 into radius. இது இந்த யூனிட் கேர்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணோம், இல்லை ராங் ஆன்சர் வரும். ஸோ 2 into 10 power negative 2 ஸ்கொயர். இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா we'll get 3.01 into 10 power negative 4 joules. Unit of energy is joule. So option 2 is the correct answer. இந்த கொஸ்டின்ல ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இதில் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இன் பால்மர் சீரீஸ் லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இன் பிராக்கெட் சீரீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால்மர் சீரீஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமில் பார்த்தோம்னா எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இது வந்து n ஈக்குவல் டு 1 கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இது n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4 அண்ட் n ஈக்குவல் டு 5. ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இப்போ இதில் காமனாக ஒரு 5 சீரீஸ் சொல்லுவாங்க. லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன், பிராக்கெட், பீஃபன். ஸோ இந்த 5 இது என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இந்த n ஈக்குவல் டு 1க்கு டிரான்சிஷன் நடந்ததுன்னா, எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து n ஈக்குவல் டு 1ங்கிற எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா இது லைமன் சீரீஸ். அதே மாதிரி 2க்கு வந்துச்சுன்னா சம் அதர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து n ஈக்குவல் டு 2க்கு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடந்ததுன்னா இது பால்மர். அதே மாதிரி இந்த தேர்டுக்கு வந்ததுன்னா பேஷன், ஃபோர்த்துக்கு பிராக்கெட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு பீஃபன். ஸோ இதுதான் 5 சீரீஸ். இதில் நமக்கு தேவையானது பால்மர் சீரீஸ் அண்ட் பிராக்கெட் சீரீஸ். ஸோ இப்போது இந்த பால்மர் சீரீஸ் அண்ட் பிராக்கெட் சீரீஸில் நமக்கு ஃபைனல் ஸ்டேட் எனர்ஜி ஸ்டேட் தெரியும். பால்மர் சீரீஸ்னா n ஈக்குவல் டு 2, அதே மாதிரி பிராக்கெட் சீரீஸ்க்கு n ஈக்குவல் டு 4. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கடுத்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் நடந்ததுன்னா எமிட் ஆகிற அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த் எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, this wavelength 1 by lambda equal to r times z squared. இதில் rங்கிறது ரெட்பர்க் கான்ஸ்டன்ட், ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. zங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் இந்த பர்டிகுலர் ஆட்டம். ஹியர் nf squared. ஸோ ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட் அதுக்கான இந்த நம்பர் nf squared minus
ni ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும். சே ஃபார் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட், இது ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட். ஓகே, ஸோ சப்போஸ் இது வந்து ஒரு 8ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே ni இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட் 8, ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட் 2. இங்கே இந்த ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட் 2ஆக இருந்துச்சுன்னா அது பால்மர் சீரிஸ். இதுவே 4ஆக இருந்துச்சுன்னா அது பிராக்கெட் சீரிஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியணும். வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியணும். ஒன்ஸ் இது தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அண்ட் இங்கே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா ஹையஸ்ட் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகே, ஹையஸ்ட் எனர்ஜி. ஹையஸ்ட் எனர்ஜி எப்போ கிடைக்கும்னா இன்ஃபனைட், அதாவது வெரி ஹை எனர்ஜி ஸ்டேட்லேருந்து டிரான்சிஷன் நடக்கும்போது. அப்போது இந்த இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட் வந்து இன்ஃபனைட்டாக இருக்கும்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாம்டா எழுதுவோம் ஃபார் பால்மர் சீரிஸ். highest wavelength in Balmer series. So n initial should be infinite. Balmer series final should be 2. So 1 by lambda equal to r z squared. இது ஹைட்ரஜன் அட்டம்ங்கிறதுனால அட்டாமிக் நம்பர் 1. ஸோ 1 ஸ்கொயர்ட் 1 தான் இருக்கும். ஓகே, அதை எழுதிடலாம். nf ஃபைனல் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் இன்ஃபினைட் ஸ்கொயர். 1 by infinity 0. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 by lambda equal to r by 4ன்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? lambda equal to 4 by rன்னு எழுதலாம். ஸோ இது இருக்கட்டும் ஒரு சைடு. r ஈவன் இதே வந்து r equal to 4 by lambdaன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வச்சுருப்போம். இதுக்கு அடுத்தது பிராக்கெட் சீரீஸில் ஷார்ட்டஸ்ட் வேவ்லேருந்து கேட்குறாங்க. சேம் திங் யூஸ் பண்ண போகிறோம். இதில் சாரி, இது ஹையஸ்ட் வேவ்லென்த் இல்லை, ஷார்ட்டஸ்ட் வேவ். ஸோ அடுத்தது ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இன் bracket series. So bracket series எப்பயுமே ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட் இன்ஃபினைட்டாக இருக்கும் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த சீரீஸ். இதில் 4. ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இந்த லாம்டா வந்து லாம்டா டேஷ்னு எடுத்துப்போம். 1 by lambda dash equal to r. இந்த r வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படி எடுப்போம். z squared which is 1. இங்கே nf ஃபைனல் வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் ni இது lambda ஸ்கொயர். 1 by lambda again infinity. இப்போ 1 by lambda dash equal to, இப்போ இந்த r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். r வேல்யூ என்னது? 4 by lambda. So 4 by lambda into 1 by 16. ஓகே, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 1 by lambda dash equal to 1 by 4 lambdaன்னு கிடைக்குது. அப்போது lambda dash equal to 4 lambdaன்னு எழுதலாம். இதில் இந்த lambda dashங்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இன் பிராக்கெட் சீரிஸ். ஸோ ஆன்சர் வந்து 4 lambda. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி u 2 சென்டிமீட்டர் அதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதே ஸ்ப்ரிங்கை 8 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுப்போம், எக்ஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து x1 வச்சுப்போம். இதுக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி u1 which is equal to uன்னு வச்சுப்போம். அடுத்தது x2 equal to 8 சென்டிமீட்டர். இதுக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஒரு ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹெச்ஓ இல்லை கம்ப்ரெஸோ பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். u1
which is equal to u. இது எப்படி எழுதலாம்? ஆஃப் கே 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து u ஈக்குவல் டு 2kன்னு எழுதலாம். இங்கே 2 ஸ்கொயர் 4 வரும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2kன்னு எழுதலாம். இதுக்கு அடுத்தது u2. u2ங்கிறது செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் இதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எழுதணும். ஆஃப் கே 8 ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஆஃப் கே 64 32kன்னு வரும். 32. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் கே மட்டும் எழுதுகிறேன். ஸோ இதுலேருந்து கே ஈக்குவல் டு u/2ன்னு எழுதலாம். இந்த கேவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். u2 ஈக்குவல் டு 32, இங்கே u/2. இப்போ 16uன்னு எழுதலாம். u2 ஈக்குவல் டு 16u. இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி யூவாக இருந்ததுன்னா 8 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா 16uஆக இருக்கும். ஸோ 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் இன் அன் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் வந்து எல்ன்னு எழுதுவோம். எல் ஈக்குவல் டு 4 மைக்ரோ ஹென்ரி அண்ட் கரண்ட் ஐ ஈக்குவல் டு 2 ஆம்பியர். ஸோ மேக்னெட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் தெரியணும். மேக்னெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்னா ஆஃப் எல் ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதில் எல் இருக்குது, ஐ இருக்குது, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 1/2 எல்லுங்கிறது 4 மைக்ரோ ஹென்ரி, ஐ ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா இங்கே 2 அது 4 8. ஸோ 8 மைக்ரோ ஜூல் கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல் ஆகுது. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து 2 × 10⁻10 ஹெர்ட்ஸ். அண்ட் இதோட ஆம்ப்ளிடியூட் E0ன்னு எடுத்துப்போம். இது 48 வோல்ட்/மீட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க, B0 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைட் பை ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஜிஸ் சி. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இதுவே மீடியம்னா இது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த சிக்கு பதிலாக வீன் போடுவோம். இங்கே ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறதுனால ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், ஸோ சி. இதில் நமக்கு இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும், B0. ஸோ B0 எப்படி எழுதலாம்னா E0/Cன்னு எழுதலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். E0 48, C வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், ஸோ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இங்கே வோல்ட்/மீட்டர். ஸோ இங்கே சால்வ் பண்ணோன்னா இது 1.6 × 10⁻⁻7 டெஸ்லா கிடைக்கும். இதுதான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ 1.6 × 10⁻⁻7. 2 பாடிஸ் இருக்குது ஆஃப் மாஸ் m and 9m. ஸோ இது mன்னு வச்சுப்போம், இது 9m, and they are placed by a distance r. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் r. இப்போ இதில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் ஆன் த லைன் ஜாயினிங் த பாடிஸ் where the gravitational field equals to 0. ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற லைனில் ஏதோ ஒரு பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வாக இருக்குது. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் மாஸ்லேருந்து சம் ஆர் டிஸ்டன்ஸில் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுக்கான எக்ஸ்பிரஷன் ஐன்னு வச்சுப்போம். கிராவிடேஷனல் ஃபீல்டு ஐன்னு வச்சுப்போம். இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா Gm/r².
அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் வின்னு வச்சுப்போம். இது வந்து நெகட்டிவ் gm/r. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷனும் இருக்கும். இப்போது இது வந்து மாஸ் m வந்து 1ன்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் மாஸ், 9m வந்து 2ன்னு வச்சுப்போம் செகண்ட் மாஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்னால சம்வேர் இந்த இடத்துல கிடைக்கிற கிராவிடேஷனல் இன்டென்சிட்டியோட டைரக்ஷன் இல்லை கிராவிடேஷனல் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கும். அதே மாதிரி இந்த 9mனால கிடைக்கிறது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டோட மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நாம் என்ன எடுத்துக்கிறோன்னா, இனிஷியலாக இந்த பாயிண்ட் எங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து x டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துப்போம் ஃப்ரம் மாஸ் m. ஸோ consider at x distance from m the field is 0. அப்படின்னா நம்ம இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும். எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு இந்த எம்னால கிடைக்கிறது எழுதுவோம். இது என்ன? gm/x². that should be equal to, இது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த எம்ங்கிற மாஸ்னால கிடைச்சது, அது வந்து இந்த 9mக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது g9m, இந்த டிஸ்டன்ஸ் கவனமாக எழுதணும். இது எக்ஸ்னா இது r - x, r-x². இந்த x எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். gmm கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1/x² ஈக்குவல் டு 9/r-x² இருக்கு. நமக்கு x வேணும். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/x ஈக்குவல் டு 3/r-xன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து r-x/x ஈக்குவல் டு 3ன்னு எழுதலாம். ஸோ r-x ஈக்குவல் டு 3x வரும். இப்போது 4x ஈக்குவல் டு r அண்ட் x ஈக்குவல் டு 4/rன்னு கிடைக்குது. ஸோ இப்போ பாதி ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, எந்த பாயிண்டில் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் என்னென்னா 4/r. ஸோ 4/r ஈவன் க்ளோஸராக இருக்கும். ஸோ சம்வேர் க்ளோஸ் டு திஸ், ஐ மீன் இது r/2ன்னு வச்சுக்கிட்டோன்னா இது r/4. இந்த டிஸ்டன்ஸ் கிட்ட இந்த பாயிண்டில் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0 இருக்கு. அடுத்தது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இது r/4ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து 3r/4ன்னு இருக்கும். ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது r கிடைக்கும். அப்போது இதுதான் 3r/4ஆக இருக்கும். ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிப்போம், டோட்டல் பொட்டென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி தான். ஸோ டைரக்ஷன் பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. டோட்டல் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் இஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு m ப்ளஸ் 9m. ஸோ டியூ டு m வந்து நெகட்டிவ் g, இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து r/4. அதே மாதிரி டியூ டு 9m நெகட்டிவ் g 9m டிவைட் பை அந்த டிஸ்டன்ஸ் எழுதணும். இந்த டிஸ்டன்ஸ் 3r/4. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். gm/r, நெகட்டிவ் gm/r காமனாக இருக்குது. இங்கே வந்து 4ன்னு இருக்கும், ப்ளஸ் இங்கே 4 × 3 12. ஸோ நெகட்டிவ் 16gm/rன்னு கிடைக்குது. இதுதான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் at the point where gravitational intensity or field is 0. So negative gm
M16 by R. Option 2 is the correct. இந்த கொஸ்டின்ல எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் ஆர் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பை நாம 3 விதமா பிரிக்கலாம். என்னன்னா, இங்க இருக்கிறத அப்படியே நான் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரா பண்றேன். இது ஃபர்ஸ்ட் போர்ஷன், இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் போர்ஷன், இது செகண்ட் போர்ஷன் அண்ட் இது தேர்ட். ஸோ செகண்ட் இது இப்போ ட்ரா பண்றேன் அண்ட் தேர்ட் ஒன். சாரி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரெண்டு பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அண்ட் ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இப்போ இந்த லென்சஸோட ஃபோக்கல் லென்த்தை இண்டிவிஜுவலாக ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் F1 வச்சுப்போம், இது F2, இது F3. இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, R1 ஈக்குவல் டு R2 விச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க, N1 N2 வேல்யூஸ் இருக்கு, இதை யூஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தெரியணும். என்னன்னா 1/F ஈக்குவல் டு mu minus 1 1/R1 minus 1/R2. ஸோ இதுதான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஈக்குவேஷன் ஆர் லென்ஸ் மேக்கர்ஸ். இதில் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ், மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் லென்ஸ், அண்ட் R1ங்கிறது ஒரு சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், R2ங்கிறது இன்னொரு சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ்க்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லென்ஸ் எப்படி இருக்கு, ஒரு சைடு வந்து இந்த சைடு வந்து பிளேனாக இருக்குது, பிளேன் கிளாஸாக இருந்துச்சுன்னா இந்த ரேடியஸ் வந்து R1 எடுத்துப்போம், இது இன்ஃபினிட்டாக இருக்கும், பிளேனுக்கு இன்ஃபினைட். அண்ட் இந்த சைடு R2, இது 20 சென்டிமீட்டர். அண்ட் நம்ம இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் சைன் கன்வென்ஷன் என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா, லைட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ லைட்டோட டைரக்ஷனில் மெஷர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த லென்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுதான் இந்த லென்ஸ். ஓகே, ஸோ இது இப்படி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், 3 டைமென்ஷனில் ஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட சென்டர். இப்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இப்படி இந்த டைரக்ஷன்லேருந்து மெஷர் பண்ணுவோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த சென்டர் வந்து எண்டிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம கன்வென்ஷனாக என்ன எடுத்துக்கிட்டோம்னா, லைட் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம மெஷர் பண்ணுறது இந்த லைட்டோட டைரக்ஷன்லேயே மெஷர் பண்ணுறோம், அதனால் இது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், இந்த R2 பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிப்போம். 1/F equal to mu. இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, N2 1.6, 1.6 minus 1, 1/R1, R1ங்கிறது இன்ஃபினிட்டி, மைனஸ் 1/R2ங்கிறது 20. ஸோ இது என்ன வருதுன்னு பார்ப்போம். 0.6, 1/infinity 0 ஆகிடும், இங்கே நெகட்டிவ் 1/20. ஸோ இது நெகட்டிவ் 3/100ன்னு கிடைக்குது. இது அப்படியே வச்சு இது 1/F4. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ 1/F1 கிடைச்சிருக்கு, அது நெகட்டிவ் 3/100. இதே மாதிரி F2 கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் F2. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க N1 which is equal to 1.5. ஸோ இது நான் மியூ வந்து 1.5ன்னு எடுத்துக்கணும். R1 R2 ரெண்டுமே எப்படி இருக்குன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இதில் R1 கால்குலேட் பண்ணணும்னா இந்த சைடு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ், அப்போ R1 வந்து பாசிட்டிவ், R1 ஈக்குவல் டு ப்ளஸ் 20, R2 வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா R2க்கு இந்த சைடு இருக்கிற ஸ்பியர் பார்க்கணும். நம்மளோட கன்வென்ஷன் என்னன்னா லைட் இப்படி போகுதுன்னு அசியூம் பண்ணிட்டோம், பட் R2 கண்டுபிடிக்கும் போது நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணோம், அதனால R2 வந்து நெகட்டிவ் 20 சென்டிமீட்டர். ஸோ இதை பிளக்இன் பண்ணுவோம். ஸோ 1/F2 ஈக்குவல் டு mu minus 1, 1.5 minus 1, 1/R1, R1 ப்ளஸ்
negative 1 by r2 then negative. So in our end பார்ப்போம் 0.5 1 by 20 plus 1 by 20. So 2 into 0.5 1 1 by 20 கிடைக்குது. 1 by f2 equal to 1 by 20 centimeter 1 by centimeter வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், யூனிட் அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போதைக்கு 1 by 20 கிடைச்சிருக்கு 1 by f2. அடுத்தது இந்த f3 கண்டுபிடிக்கணும். f3 பார்த்தோன்னா இப்படி இருக்கு. ஸோ இதில் r1 வந்து நெகட்டிவ் 20 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நெகட்டிவ்னு. இங்கே r2ங்கிறது இன்ஃபினிட்டி, ஏன்னா பிளேன் கிளாஸ். ஸோ 1 by f3 will become refractive index 1.6, ஏன்னா சேம் மீடியம். ஸோ 1.6 minus 1 1 by negative 20 negative 1 by infinity. ஸோ சால்வ் பண்ணோம்னா negative 3 by 100 கிடைக்கும். ஸோ நமக்கு 1 by f1 1 by f2 1 by f3 கிடைச்சிருக்கு. இதை மார்க் பண்ணுறேன். ஸோ இது f1, இது f2, இது f3. I mean 1 by f1 1 by f2 1 by f3. இப்போ நமக்கு ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் வேணும். இப்போது இந்த லென்ஸோட காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 by f equivalent equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். 1 by f equivalent equal to 1 by f1. ஸோ f1 என்னது 1 by f1 negative 3 by 100 negative 3 by 100 plus f2 1 by f2 plus 1 by 20 plus f3 negative 3 by 100. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி போகணும், இல்லைனா ஆன்சர் தப்பாக வந்துடும். எல்சிஎம் எடுப்போம், 100ன்னு வரும். negative 3 plus 6 negative 3 sorry இது 5 negative 3 okay. 1 by f equivalent equal to negative 1 by 100. So f equivalent will be negative 100. இங்கே இந்த ரேடியஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்து சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் will be negative 100 centimeter. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஈக்குவேஷன் தெரியணும் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்க்கு எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் என்ன இருக்குங்கிறது தெரியணும். Maximum acceleration of a moving car so that a body lying on the floor of the car remains stationary. ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். இது கார் மாதிரி இல்லை, காருன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, வித் சம் ஆக்சிலரேஷன் ஏ. இப்போது இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். காருக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ கார் வந்து இந்த ஆக்சிலரேஷன் ஏல டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைட் டுவோர்ட்ஸ் ரைட் சைட் போச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே சியூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம்ன்னு வச்சுப்போம். அப்படின்னா இது மேலே ஆக்ட் ஆகிற இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் அண்ட் இதோட வேல்யூ எம்ஏவாக இருக்கும். ஓகே, இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. ஓகே, maximum acceleration of a moving car so that body lying on the floor of the car remains stationary.
ஸோ எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்கோ அப்போல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ சம்மேஷன் ஒரு எஃப் பி ஜீரோ ஃபார் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே வந்து ஒய் டைரக்ஷன் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் எடுத்தேன்னா இங்கே நார்மல் ஃபோர்ஸ் செட் ஆகும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் சூடோ ஃபோர்ஸ் எஃப்னு வச்சுப்போம் அண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் செட் ஆகும். இப்போ இந்த ஒய் டைரக்ஷன் பிரச்சனை இல்லை, நார்மல் ஃபோர்ஸ் இந்த எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா. அதான் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தோன்னா இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் டு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mu s coefficient of static friction times Fn normal force. So இங்கே substitute பண்ணுவோம். Fs max equal to mu 0.15 into m into g. Okay. So இதுதான் maximum frictional force. இது வந்து இந்த pseudo forceக்கு ஈக்குவலாக இருக்கும். and pseudo force எப்படி எழுதுறாங்கன்னா which is equal to mn எழுதலாம். where a is the acceleration of the car, m is the mass of that body or the object. So இதையும் இங்கே substitute பண்ணுவோம். So sorry. So pseudo force equal to maximum frictional force. Pseudo force mn எழுதலாம். இது வந்து 0.15 mg. அப்போ mm cancel ஆகிடும். இங்கே maximum 0.15 g. g வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ maximum acceleration 0.15 into 10. 1.5 meter per second. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் ஆஃப் த காராக இருக்கும். இதுக்கு மேலே ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்லிப் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 1.5 மீட்டர் per செகண்ட். ஒரு சேட்டலைட் எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணுது வித் டைம் பீரியட் டி. டிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த எர்த், ஜி யூனிவர்சல் கிராவிடேஷன், யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன். அப்படின்னா 3π/GD எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் எல்லாமே டைம் பீரியட் இருக்குது. டிங்கிறது டைம் பீரியட். ஸோ எல்லாமே டைம் பீரியட் இருக்குது. அப்படின்னு இந்த சேட்டலைட்டோட டைம் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் எர்த்துன்னு வச்சுப்போம். ஹேவிங் மாஸ் கேபிட்டல் எம். இதுலேருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் சேட்டலைட் வந்து ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சேட்டலைட்டோட மாஸ் எம்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த சேட்டலைட்டுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் given by கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எம் வி ஸ்கொயர்ட் ஆர்னு எழுதலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சேட்டலைட், ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சேட்டலைட், கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம். ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஓ வி ஸ்கொயர்ட் நமக்கு கிடைக்குது. வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர். ஓகே, இங்கே வந்து ஒரு முக்கியமான வேர்ட் நோட் பண்ணும், ஜஸ்ட் அபோவ் த சர்ஃபேஸ். அதனால நம்ம இந்த ஆர் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஓ வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர்னு எழுதலாம். சர்க்குலர் மோஷனில் வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எழுதுவோம். ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆருங்கிறது இந்த ரேடியஸ். ஸோ இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் ஐ மீன் ஆருங்கிறது கேபிட்டல் ஆர் தான். ஸோ ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர். அடுத்தது இந்த ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒமேகாங்கிறது 2π/t. டிங்கிறது டைம் பீரியட். ஸோ ஆர் ஸ்கொயர் 2π/t ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர். இதில் டி ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிப்போம்.
டி ஸ்கொயர். ஓகே, இன்னொரு ஸ்டெப் கூட எழுதலாம். இந்த ஆர் ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு வரும், இங்கே ஸ்கொயர் பண்ணுவோம். 4π² டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் கியூப்னு கிடைக்கும். இது டி ஸ்கொயருக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ டி ஸ்கொயர் will become 4π² ஆர் கியூப் பை ஜிஎம். இங்கே வந்து மாஸ் இல்லை, இந்த கொடுத்துருக்க குவான்டிட்டியில் மாஸ் இல்லை, அதுக்கு பதிலாக டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி எப்படி எழுதலாம்னா மாஸ் பை வால்யூம் எழுதலாம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதலாம். எர்த்தை வந்து ஒரு சாலிட் ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஸ்பியரோட வால்யூம் வச்சு எழுதலாம். 4π² ஆர் கியூப் ஜி, மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப். ஸோ 4π² ஆர் கியூப் ஜி டி 4/3 பை ஆர் கியூப். இது டி ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 பை கேன்சல் ஆகிடும். இப்போ பை ஆர் கியூபும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 மேலே வரும், 3π ஜிடின்னு கிடையாது. ஸோ இந்த 3π ஜிடிங்கிறது டி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். டி ஸ்கொயர். இந்த கொஸ்டினை இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3πக்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது. இந்த டென்சிட்டியோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த கேபிட்டல் ஜியோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை வச்சும் என்ன ஆன்சர்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு பார்ட்டிகிள் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுது. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த கிராஃபு. ஸோ இந்த கிராஃபை ஈக்குவேஷனாக மாற்றணும்னா எப்படி இருக்கும்? இது பார்க்குறதுக்கு சைன் வேவ் மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். இதில் ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட், ஒமேகாங்கிறது 2π/t. ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆம்ப்ளிடியூட் 1 மீட்டர். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ 1 மீட்டர். அண்ட் ஒமேகாங்கிறது 2π/t. டீங்கிறது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 8 செகண்ட்ஸ். அப்போ டீங்கிறது இங்கே 8 செகண்ட். ஸோ நமக்கு ஆக்சிலரேஷன் தெரியுது. இதுக்கடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். வெலாசிட்டினா dx/dtன்னு எழுதலாம். அண்ட் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin ax, மீன் d/dx ஆஃப் sin ax, இது வந்து a cos axக்கு ஈக்குவலாக இருக்கும். மூவ் பண்ணிப்போம். a cos ax. அதே மாதிரி காஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? d/dx ஆஃப் cos ax, இது வந்து நெகட்டிவ் a sin axக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு இதுவும் நமக்கு தெரியணும், அதான் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். வெலாசிட்டிங்கிறது dx/dt. ஸோ இந்த சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். இது வெலாசிட்டி. அடுத்து ஆக்சிலரேஷன் வேணும். ஆக்சிலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை டைம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது இந்த ஏ ஒமேகா இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்படியே எழுதிடலாம். காஸ் ஒமேகா டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ஃபார்முலா பாருங்கள். இதை படி பார்த்தோன்னா நமக்கு ஏ ஒமேகா நெகட்டிவ் ஒமேகா சைன் ஒமேகா டி கிடைக்கும். ஓகே, அப்போ ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம்? நெகட்டிவ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். இப்போது இந்த ஒமேகா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவும் தெரியும். இந்த டி வந்து எப்போ கேட்குறாங்கன்னா 2 செகண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஏ நெகட்டிவ் ஏ. ஸோ 1 ஒமேகாங்கிறது 2π/t, டிங்கிறது 8.
ஸோ ஸ்கொயர் சைன் ஒமேகா 2 பை 8 டைம்ங்கிறது 2. சிம்பிளை பண்ண வேண்டியதான். நெகட்டிவ் இது பை பை 16 வரும். கேன்சல் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஸ்கொயர் 16 சைன் 2 பை பை ஓகே கேன்சல் பண்ணுவோம் இங்கே. ஸோ இது 4 இது கேன்சல் பண்ணோம்னா 2 பை பை 2 sin pi by 2 sin 90 which is 1. So negative pi by 16 meter per second square. So this is the acceleration. So in the question again negative sorry pi squared பண்ணும்போது pi squared ஆகும். So pi squared negative pi squared by 16 meter per second square. Third option is the correct answer. So in the question solve பண்ணனும்னா first இந்த graph எப்படி ஈக்குவேஷனா எழுதணும்னு தெரியணும். அதுக்கு அடுத்து அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல ஒரு லாஜிக் சர்க்கியூட் இருக்கு. இதோட ட்ரூத் டேபிள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான லாஜிக் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்புட் பார்த்தோம்னா ஏ அண்ட் பின்னு இருக்கு. இந்த ஏ அண்ட் பி ரெண்டுமே நாட் கேட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து ஏ பார்னு ஆகும் அண்ட் இங்கே பி பார்னு ஆகும். அண்ட் இந்த ஏ பார் பி பார் ரெண்டும் ஒரு நாண்ட் கேட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ நாண்ட் கேட் எப்படி ஒர்க் ஆகும்னா அண்ட் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் கேட் ஏ அண்ட் பின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இன்புட்ஸ் ஏ பார் பி பாராக இருக்குது. ஸோ இதுக்கு ஹோல் பார் போடணும். இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு டிமார்கன்ஸ் தியரம் தெரியணும். ஸோ டிமார்கன்ஸ் ரெண்டு தியரம் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் தியரம் ஏஆர்பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அண்ட் பி பார். செகண்ட் தியரம் வந்து ஏ அண்ட் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். ஸோ இங்கே நம்ம இந்த செகண்ட் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ பார் அகெயின் ஒரு பார் ஆர் பி பார் அகெயின் ஒரு பார். ஸோ ஏ டபுள் பார் ஆர் பி டபுள் பார்னு இருக்கு. ஏ டபுள் பார் வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பி டபுள் பார் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஏ ஆர் பின்னு கிடைக்குது. அப்படின்னா ஆர் கேட்டோட அவுட்புட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர் கேட் பார்த்தோம்னா எப்போ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று வந்து ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே 0 0 வச்சுப்போம். 0 1 1 0 1 1. இப்போ ரெண்டுமே 0 வந்துச்சுன்னா அவுட்புட் 0 ஆர் கேட்டுக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் அவுட்புட் நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு ஹரிசாண்டல் பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு ரிவருக்கு அக்ராஸ்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரிவர்னு வச்சுப்போம். இது மேலே பிரிட்ஜ் இருக்கும், சம்திங் லைக் திஸ். ஸோ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் ஹச்னு வச்சுப்போம். இந்த ரிவருக்கும் பிரிட்ஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஹச். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பாலை வந்து தூக்கி போடுறாங்க இந்த பிரிட்ஜ்லேருந்து. ஸோ இந்த பிரிட்ஜ்லேருந்து மேலே பாலை தூக்கி போடுறாங்க. ஸோ இது இப்போ என்ன ஆகும், மேலே போயிட்டு இங்கே கீழே இந்த ரிவரில் வந்து விழுந்துடும். ஸோ இது மேலே போயிட்டு கீழே வந்து விழுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 4 செகண்ட்ஸ். அண்ட் இனிஷியலாக அது மேலே தூக்கி போடுறாங்க. அந்த இனிஷியல் வெலாசிட்டி 4 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஹைட்டில் இந்த பிரிட்ஜ் வந்து ரிவர்லேருந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அது என்னன்னா இந்த ப்ராசஸில் ஆக்ஸலரேஷன் என்னவா இருக்குங்கிறது. ஸோ ஆக்ஸலரேஷன் இந்த கேஸில் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கும். 10 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஹைட்டுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். டைம் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ இதையெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி
ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கான்னு திங்க் பண்ணணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் படிச்சிருப்போம். அதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இனிஷியல் வெலாசிட்டி ரிலேட் பண்ணுறது. அது என்னன்னா s equal to ut plus of at square of a t square. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் சைன் கன்வென்ஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ சைன் கன்வென்ஷன் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, டாப்பில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அப் சைடு அண்ட் கீழே பாட்டமில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியலாக மேலே தூக்கி போடுறாங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டில் இருக்கும். ஸோ அது நெகட்டிவ். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னாலும் டவுன்வர்டில் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த பிரிட்ஜு தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுப்போம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி மேலே போகுது, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே டவுன்வர்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டவுன்வர்ட். ஸோ அப்போது நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும் அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒன் பை ஒன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் h, u இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ், இது எவ்வளோனா 4 மீட்டர் per செகண்ட் அண்ட் டைம் வந்து 4 செகண்ட் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன்ங்கிறது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அண்ட் டி ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு h கிடைக்கும். நெகட்டிவ் h ஈக்குவல் டு இது 16 ப்ளஸ் 1/2 negative 10 into 5 16. So 80 equal to negative h. இதை சிம்பிளை பண்ணோம்னா negative 64 கிடைக்கும். ஸோ h equal to 64 meters. ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து ரிவர்லேருந்து 64 மீட்டர் அபோவில் இருக்கும். ரிவர் வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து 64 மீட்டரில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட். ஸோ இந்த கொஷினை ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இங்கே நான் வந்து இங்கே இந்த ப்ரொஜெக்டல் மோஷன் மாதிரி போட்டிருக்கேன். பட் இது வெர்டிக்கலி அப்வர்ட் இன்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்தது. ப்ரொஜெக்டைல் மோஷன் கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ 2 lenses இருக்குது, 2 thin lenses இருக்குது. அதோட ஃபோக்கல் லென்த் f. ஒன் இஸ் கான்கேவ், another ஒன் இஸ் கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ் இருக்கும். கான்வெக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்கேவ் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ரெண்டையும் கான்டாக்டில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த காம்பினேஷனோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் இன்னொன்று இது கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சம்திங் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்க்கு ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கும்? 1/f equal to 1/f1 plus 1/f2. ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் வந்து f1ங்கிறது கான்வெக்ஸோடதுன்னு வச்சுப்போம், f2ங்கிறது கான்கேவோடது. ஓகே, ஸோ இங்கே இது 1/f1 கிடைக்கும் ப்ளஸ் நெகட்டிவ் 1/f1 கிடைக்கும். ஸோ இது என்ன கிடைக்குது? 1/f நெகட்டிவ் 1/f 0. இது காம்பினேஷன் வச்சுக்கோங்க, combination. So focal length of the combination will be equal to 1/0, which is equal to infinity. So infinity is the correct answer. அப்படின்னா இது வந்து பிளேன் கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். பிளேன் கிளாஸுக்கு தான் ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஒரு ஒயர் இருக்கு, அதில் கரண்ட் ஐ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு அண்ட் அந்த ஒயரோட லென்த் எல். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இல்லை கரண்ட் கேரிங் ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா அந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐ இன்டூ
எல் கிராஸ் பின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த எல் வெக்டர் எப்படி எடுக்கணும்னா, எல் வெக்டரோட மேக்னிடியூட் கண்டக்டரோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் டைரக்ஷன் வந்து கரண்ட் அந்த கண்டக்டர்ல எந்த டைரக்ஷன்ல போதோ அது எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா சம்திங் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். ஸோ கண்டக்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அலாங் எக்ஸ் ஆக்சிஸில். ஓகே, அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. அதனால நம்ம இந்த எல் வெக்டர் எப்படி எடுத்துக்கலாம்னா, எல் வெக்டர் ஈக்குவல் டு எல் எக்ஸ் கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏன் பாசிட்டிவ் எக்ஸ் கேப் பிளஸ் கேப். ஸோ இந்த பிளஸ் எக்ஸ் கேப் எப்படி சொல்கிறோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ கரண்ட் இஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அண்ட் இந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ராட். ஸோ இந்த ஒயரோட லென்த். ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஃபோர்ஸ் வேணும், ஐ நமக்கு தெரியாது, ஐனே எடுத்துப்போம். எல்லுங்கிறது எல் எக்ஸ் கேப் கிராஸ் ப்ராடக்ட் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 ஐ கேப். ஓகே, இங்கே ஐ கேப்னு இருக்கு. ஸோ இதை நான் மாற்றிடுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் எக்ஸ் கேப்னு எழுதலாம், அப்படி இல்லைனா ஐ கேப்னு எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டினில் ஐ கேப்னு எழுதுறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ 2i cap plus 8j cap negative 4. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? யூசிங் மேட்ரிக்ஸ் ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ இது ஐ கேப் மட்டும்தான் இருக்குது, எல் மொத்ததெல்லாம் 0. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 3 -4. ஸோ யா, ஐ கேப் எடுத்தோம்னா ஃபுல்லாக 0 வந்துடும். நெகட்டிவ் ஜே கேப், ஸோ நெகட்டிவ் 4L, அவ்வளோதான். கே கேப் இதுக்கு 3L. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஐ கேப் நாம் எடுக்கும்போது இந்த ரோ அண்ட் காலமாக விட்டுருவோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட செகண்ட் ஒன்னை சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஜே கேப் கண்டுபிடிக்கும் போது அந்த ஜே கேப் இருக்கிற ரோ அண்ட் காலமாக விட்டுட்டு ரிமைனிங் திங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா, லைக் இந்த ரோ அண்ட் காலம் விட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நெகட்டிவ் 4L வரும், அதான் எழுதியிருக்கேன். அதோட இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே 0 இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அப்படியே விட்டாச்சு. அதே மாதிரி கே கேப் இட்ஸ் லைக் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி தான். இதுதான் வந்து ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதை வெக்டர் மாதிரி எழுதிடுவோம், அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். 4L J cap plus 3L J cap. ஸோ இதுதான் ஃபோர்ஸ். அஃப்கோர்ஸ் ஐயும் இருக்கு, ஏன்னா முன்னாடி ஐ எழுதுறதுனால இந்த ஐயும் இங்கே இருக்கும். இங்கே எழுதிடும். யா, now இதோட மேக்னிடியூட் ஃபிகர் அவுட் பண்ணும். மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே 16L ஸ்கொயர் ப்ளஸ் 9L ஸ்கொயர். இந்த ஐ அப்படியே தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ எல் ஸ்கொயர்லேருந்து எல் வெளில எடுத்துடலாம். இப்போ எல்ஐ இது 16 + 9 25 5ன்னு வரும். ஸோ ஆன்சர் வில் பி 5Li. magnitude of the force 5L. yeah. ஒரு புல்லட் வந்து கன்லேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. அப்படி ஃபயர் பண்ணுற புல்லட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் வுட்டில் போய் படுது. ஸோ அந்த வுட்டோட லென்த் எல்ன்னு வச்சுப்போம். இதுதான் அந்த வுட், இதோட லென்த் எல். ஸோ புல்லட் வந்து ஃபயர் பண்ணுறாங்க, அந்த புல்லட் இந்த வுட்டுக்குள்ளே போகுது. ஸோ இந்த வுட்டுக்குள்ளே ஒரு 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது இதோட ஸ்பீடு
இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். எக்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர். இனிஷியலாக யூங்கிற ஸ்பீடில் இந்த புல்லட் உள்ள போகுது. ஸோ சின்ஸ் இந்த உட்டுக்குள்ளே போகிறதுனால இந்த புல்லட்டோட ஸ்பீடு கம்மியாகிட்டே வரும். 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு வந்து u/3 இருக்குது. அண்ட் இந்த கடைசியாக இங்கே வரும்போது இந்த ஸ்பீட் 0 ஆகிடுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா சேம் மீடியத்தில் போது இந்த வுட் வந்து ஒரே விதமான ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கணும். இது முக்கியமான கீ ஐடியா. ஓகே, அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு டைமை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அண்ட் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னு தெரியும். இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணை ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன் பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருப்போம். இந்த v² - u² = 2as. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுப்போம். ஃபைனல் வெலாசிட்டி u/3 அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், ஆக்சிலரேஷன் ஏன்னு வச்சுப்போம். So final velocity u/3 squared minus u² = 2ax. இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். u² / 9 minus u² = 2ax. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இங்கே வந்து முக்கியமான விஷயம் ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவ். ஏன்னா வெலாசிட்டி கம்மியாகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இங்கே நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவோம் ஆக்சிலரேஷனுக்கு. ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணோன்னா 8u² / 9 = 2ax வரும். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4u² / 9 = ax கிடைக்கும். ஓகே, ஸோ இதை எப்படியே வச்சுருப்போம். இதுக்கடுத்து செகண்ட் கேஸ் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கேஸ் என்னன்னா, ஸோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுப்போம், ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுப்போம் அண்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எல். ஓகே, again v² - u² = 2as. Initial velocity, sorry, final velocity 0, initial velocity u², 2al, again negative, acceleration negative. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். u² = 2alன்னு கிடைக்குது. நமக்கு இந்த எல் தான் வேணும், u தெரியாது, இந்த ஏவும் தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, பட் இந்த எக்ஸ் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுலேருந்து நான் எப்படி ஏ எழுதலாம்னா a = 4u² / 9xன்னு எழுதலாம். ஸோ இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். u² = 2a, a is nothing but 4u² / 9x. ஓகே, ஸோ இந்த u² கேன்சல் ஆகிடும். ஸோ எல் வந்து 9/8xன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 24 சென்டிமீட்டர். இங்கே ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன், கொஸ்டின்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ 9 × 24/8 327 சென்டிமீட்டர். இதெல்லாம் சென்டிமீட்டர், யா 27 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ண பாருங்கள், அப்புறம் 1 by 1 அப்ளை பண்ணுங்கள். எப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு தெரியாத அன்னோன் குவான்டிட்டிஸை கேன்சல் அவுட் பண்ண பார்க்கணும். அது எதர் சப்ஸ்டியூட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ பண்ணலாம். ஸோ அதை திங்க் பண்ணி பண்ணுங்கள். பிளாட்டினம் வயரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அட் 0 டிகிரி செல்சியஸில். இதோட ரெசிஸ்டன்ஸ் 2 Ω இருக்குது அண்ட் 80 டிகிரி செல்சியஸில் 6.8 Ω இருக்குது. அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ஃபா எவ்வளோன்னு கேட்கும். ஒரு ரெசிஸ்டர்
இருந்துச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கான ரிலேஷன் இதுதான். ஆர்டி ஈக்குவல் டு R0 into 1 plus alpha into T minus T0. இதில் ஆர்டிங்கிறது டெம்பரேச்சர் டீயில் இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, R0ங்கிறது இந்த டெம்பரேச்சர் T0வில் இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இங்கே 1 by 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே T0 வந்து 0 டிகிரி செல்சியஸ், டீங்கிறது 80 டிகிரி செல்சியஸ். அப்போது இது வந்து R0, இது RT சப்ஸ்டியூட் பண்ணுவோம். RTங்கிறது 6.8, R0 2, 1 plus alpha, இந்த alpha தான் figure out பண்ணும், 80 minus 0. So 6.8 divided by 2 equal to 1 plus alpha into 80. So இது 3.4 வரும், minus 1 2.4, 2.4 equal to alpha into 80. The alpha will be 2.4 by 80. So alpha equal to 24 by 8 into 10 power negative 2 எழுதலாம், which is equal to 3 into 10 power negative 2. Of course, per degree Celsius நான் இங்கே temperature divide பண்ணுறதுனால, so degree Celsius minus 1, 3 into 10 power negative 2. Second option is the correct answer. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த ரிலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுது. எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரியும். எலக்ட்ரிக் டைபோல்னால கிடைக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபிகர் அவுட் பண்ணும். ஸோ இதில் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, எலக்ட்ரிக் டைபோலுக்கான பொட்டென்ஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் எழுதி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா இங்கே இந்த டைபோலோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஐ மீன் இந்த டைபோல் லென்த்து, அதுலேருந்து எந்த பாயிண்டில் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் நெக்லிஜிபிள் கிடையாது. யூஸ்வலாக என்ன எடுத்துப்போனா, ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 2Dன்னு எடுத்துப்போம். இதுலேருந்து இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து சம் ஆர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோ கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்துப்போம், என்னன்னா ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் டி. ஸோ இந்த டி மேபி மில்லிமீட்டரில் இருக்கும், இந்த ஆர் வந்து மீட்டரில் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இந்த மாதிரி வரும்போது இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். பட் இந்த ப்ராப்ளமில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே வந்து சேம் வேல்யூஸில் இருக்குது. லைக் இந்த டைபோல் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இது இந்த அப்ராக்சிமேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போது நீங்கள் படித்த ஃபார்முலாவை இங்கே அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இண்டிவிஜுவலாக எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கேல்குலேட் பண்ணணும் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, அப்போது வி டோட்டல் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ரைட், இப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ சார்ஜ் இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஐ மீன் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்னா KQ by Rன்னு இருக்கும். சப்போஸ் இது நெகட்டிவ் சார்ஜ்னா அது நெகட்டிவ் KQ by R. ஸோ இந்த ஐடியா யூஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுவோம். இதில் ஆறுங்கிறது இந்த சார்ஜுக்கும் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதனால கிடைக்கிற பொட்டென்ஷியல் நெகட்டிவ் KQ by R. ஆறுங்கிறது 3 + 5 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதனால இந்த இடத்துல கிடைக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா இங்கே 2 சென்டிமீட்டர், KQ by 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே KQவில் தான் இருக்குது, அதனால இந்த KQவை நான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா -1/8 சென்டிமீட்டர், அடுத்தது
into 1 by 2 centimeter. ஸோ சென்டிமீட்டரில் இருக்குது இந்த மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். KQ 8 into 10 power negative 2, sorry negative 2 into 10 power negative 2. இந்த நெகட்டிவ் 2 கூட வெளில எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே நியூமரேட்டரில் போகும்போது பாசிட்டிவ் 2 KQ negative 1 by 8 plus 1 by 2. KQ into 10 power 2 இங்கே 8 negative 1 plus 4. So 3 by 8 KQ into 10 power 2. 3 by 8 KQ into 10 power 2. இங்கே இந்த ப்ராக்கெட்லேயே 10 பவர் 2 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப்ஷனில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம், ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்பேரபிளாக தான் இருக்குது, ரொம்ப கிரேட்டர் கிடையாது. 10 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸும் ஆர் ஓம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10 ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப்டர் ஒன். ஸோ இந்த மாதிரி 10 கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதை கொண்டு போய் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒரு இஎம்எஃப் இ. அண்ட் இதுக்கு எந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இல்லை, நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த கேஸில் எவ்வளோ கரண்ட் போகுங்கிறது. ஸோ ஐஎஸ்ங்கிறது கரண்ட் இந்த சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ஸ் எல்லாமே சேம் வேல்யூ 10 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணால் போதும், 10 ஆர்னு இருக்கும். ஸோ ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓம்ஸ்லாம் பி ஈக்குவல் டு ஐஆர், இ ஈக்குவல் டு பி பை ஆர். இதில் பிங்கிறது இ, ஆருங்கிறது 10R. ஸோ ஐஎஸ் கரண்ட் இன் சீரீஸ் கனெக்ஷன் இ பை 10R. இது ஒரு சைடு இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த ரெசிஸ்டர் எல்லாம் பேரலல்ல கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரலல்ல இந்த மாதிரி. அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் போகும்னு கண்டுபிடிக்கணும். இதை ஐபின்னு வச்சுப்போம். ஸோ இப்படி பேரலில் கனெக்ட் பண்ணும்போது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா, இதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணோன்னா 1 by RP equal to 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 and so on. இந்த மாதிரி போகும். ஸோ இது எல்லாமே R1 R2 எல்லாமே ஈக்குவல் டு R. இது மாதிரி 10 இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா R by 10ன்னு வரும். அகெயின் கரண்ட் இந்த கேஸில் V by RPனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ V by R by 10ன்னு வருது. சாரி, Vங்கிறது E, EMF of the battery E. 10 E by Rன்னு கிடைக்கும். ரைட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, the current is increased n times. அதாவது parallel கனெக்ஷனில் கரண்ட் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் பேரலல் வந்து எழுதுவோம். சீரீஸில் எவ்வளோ இருக்குது, E by 10Rன்னு இருக்குது. பேரலலில் எவ்வளோ இருக்குது, 10E by Rன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும்னு பார்க்கணும். ஐ மீன் இந்த ஐபி ஈக்குவல் டு ஐஎஸ் இன்ட்டு என்னன்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ ஐபி பை ஐஎஸ் வில் பி ஈக்குவல் டு என். ஐபி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 10E by R. ஐஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், E by 10R. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா 100ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ 100. லாங் கண்டக்டிங் வயர் இருக்கு. இது வந்து செமி சர்க்குலர் ஷேப்ல பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பியில் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே,
ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கண்டக்டிங் வயர் அதுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ இது வந்து ஒரு கண்டக்டிங் வயர்னு வச்சுப்போம். இதில் கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒயர்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் சே ஃபார் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா இந்த ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, இது ஃபார்ம் பண்ற ஆங்கிள் தெரியணும் இந்த பாயிண்ட்ல. ஓகே, இது வந்து θ1ன்னு வச்சுப்போம், இது θ2. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா, டிஸ்டன்ஸ்னா இந்த பாயிண்ட்டுக்கும் வயருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து மியூ நாட் ஐ பை 4πr இன்ட்டு sin θ1 plus sin θ2. ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர். அதே மாதிரி ஆர்க்குக்கு எப்படி எழுதணும்னா, சப்போஸ் ஒரு ஆர்க் இருக்குன்னு வச்சுப்போம், சம்திங் லைக் இந்த மாதிரி. இந்த ஆர்க்கோட சென்டர்லேருந்து இதுக்கு ஒரு ரேடியஸ் சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த ரேடியஸ் வந்து ஆர்ன்னு வச்சுப்போம். அண்ட் இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும், ஆங்கிள் வந்து θ. அண்ட் கரண்ட் போகுதுன்னு வச்சுப்போம், கரண்ட் ஐ. ஸோ இந்த ஆர்க்னால இந்த மிடில் ஆர் இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πr. ஸோ அதே இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மியூ நாட் ஐ பை 4πr, இங்கே மியூ நாட் ஐ பை 4πr. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்மால் ஆர் எழுதுகிறோம், அது என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ். செகண்ட் கேஸில் ரேடியஸ் ஆஃப் த ஆர். ஸோ இது எழுதியாச்சு. இன்டூ ஒரு டேர்ம் வரும், அது இந்த θ. ஸோ இந்த θ வந்து ரேடியன்ஸில் எழுதணும், டிகிரியில் எழுதிடக்கூடாது, ரேடியன்ஸில் எழுதணும். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் வந்து என்னன்னா இன்ஃபனைட்லி லாங்னு இருக்கும்போது அந்த சைடில் நமக்கு இந்த சைன் θ வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த லென்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த θ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போது இன்ஃபனைட் லென்த் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் θ 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். இதை நான் வந்து 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஆர்க் வந்து செகண்ட் பார்ட், இங்கே கீழே போகிற லைன் வந்து தேர்ட் பார்ட். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சம் ஆஃப் தீஸ் 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நான் மேக்னிடியூட் தான் சொல்கிறேன், டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம், டாப் ஒயர். இதில் கரண்ட் வந்து டுவோர்ட்ஸ் ரைட் சைட் ஃப்ளோ போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுவோம், அப்புறம் அதுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிச்சி எழுதுவோம். B1 எழுதுகிறேன். B1ங்கிறது இந்த மேலே இருக்கிற ஒயர்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. எந்த பாயிண்ட்ல கேட்குறாங்கன்னு பாருங்கள். பாயிண்ட் பியில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இதையே நம்ம ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்திங் லைக் திஸ். இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த பாயிண்ட் வந்து சம்வேர் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஆங்கிள் வந்து 0 ஆகிடும். ஏன்னா இதுதான் இது இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணது சம்திங் ஜென்ரல் கேஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேஸ் மாதிரி. அப்படி பார்த்தோம்னா இதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம்னா மியூ நாட் ஐ பை 4πr sin θ1. இந்த θ1ங்கிறது மேலே இருக்கிற ஆங்கிள். ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் θ1ங்கிறது 0 ஆகிடும். ஓகே, ஸோ சைன் 0 டிகிரி ப்ளஸ் சைன் θ2. θ2ங்கிறது இங்கே 90 டிகிரி, சைன் 90 டிகிரி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், மியூ நாட் ஐ பை 4πr. இவ்வளோதான். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் நான் சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் கண்டுபிடிக்கும். ஸோ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த பேசிக்கலாக ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் என்ன சொல்லுன்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டரை உங்களோட ரைட் ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது இந்த தம் ஃபிங்கர் கட்டை விரல் வந்து கரண்ட் போகிற டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பிடிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா,
இங்கே இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் லைன், இதுதான் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பென்னு பென்சில் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை ஸ்க்ரீன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை போய் லெஃப்ட் ஹேண்டில் அந்த பென்னோ பென்சிலோ பிடிச்சிக்கோங்க. இன்னொரு ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த பென்சிலை பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது உங்களோட கட்டை விரல் கரண்ட் போகிற டைரக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா இந்த டாப் சைடு இருக்கணும். அப்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல உங்களோட மற்ற ஃபிங்கர்லாம் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்க. அப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகும். ஓகே, அதனால நம்ம இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பேஜ்னு சொல்லலாம். இன்டு த பேஜ்னா இந்த கிராஸ்ன்னு போட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இதை இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ டியூ டு த டாப் வயர் இந்த பாயிண்ட் ஃபீல்டில் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம்னா, ஸோ B1 will be mu naught I by 4 pi R. Rங்கிறது இந்த ரேடியஸ் ஆஃப், ஐ மீன் இந்த டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இந்த ரேடியஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஆர், ஸ்மால் ஆர் இந்த இடத்துல கேபிட்டல் ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். ஈவன் இந்த சைன் தீட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒன்று தான் வரப்போகுது. அது அப்படியே எழுதியாச்சு. முக்கியமான விஷயம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தெரியணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், கட்டை விரல் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ மற்ற ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பியில் இந்த ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். அப்படி பார்த்தோன்னா இங்கே இன்டு த ஸ்க்ரீன் போகும். ஓகே, ஸோ B1 இன்டு த ஸ்க்ரீன். ரைட், அடுத்தது B2. B2னா இந்த செகண்ட் ஒன் டியூ டு ஆர்க். இந்த செக்ஷன் ஏபி. ஸோ இதில் இதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிளாக் வைஸில் போச்சுன்னா கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போச்சுன்னா இன்டு த பேஜ், ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட் ஆஃப் த பேஜ். ஸோ இதில் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது, அதனால அவுட் ஆஃப் த பேஜ் இருக்கும் சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும் போது. அண்ட் இதில் டீட்டா வந்து எவ்வளோனா பை 180 டிகிரி, செமி சர்க்கிள்ங்கிறதுனால 180 டிகிரி, அப்போ பை ரேடியன்னு எழுதலாம். ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். மியூ நாட் ஐ பை 4 பை ஆர், இங்கே வந்து பை, அண்ட் டைரக்ஷன் அவுட் ஆஃப் த பேஜ். அவுட் ஆஃப் த பேஜ்னா இந்த பாயிண்ட்னு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மூணாவது ஒன்று பாட்டம் ஒயர். ஸோ பாட்டம் ஒயரும் டாப் ஒயரும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஏன்னா சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அண்டு சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டாப் ஒயருக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம பாட்டம் ஒயருக்கும் கண்டுபிடிக்கலாம். இது B3ன்னு வச்சுப்போம். B3 ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் முக்கியம். இதில் பார்த்தோன்னா அகெயின் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டு த பேஜ் வரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட். இப்போ இந்த 3 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதை பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனில் இல்லை. B1 B3 ஒரே டைரக்ஷனில் இருக்குது, B2 வேறு டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே டைரக்ஷனில் இருக்கிறத ஆட் பண்ணலாம், வேறு டைரக்ஷனில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை பண்ணி எழுதுவோம். B ஈக்குவல் டு, ஸோ நான் கன்சிடர் பண்ண போகிறது அவுட் ஆஃப் த இந்த இன்டு த பேஜ். இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ இதோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, இதோட மேக்னிடியூட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போது 2 மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் நெகட்டிவ் மியூ நாட் ஐ பை 4 ஆர்னு கிடைக்கும். இந்த பை கேன்சல் பண்ணுறோம். இது வந்து ஹோல் ஆன்சர். இது நம்ம இன்டு த பேஜ்னு எழுதலாம். ரைட், இது லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா காமனாக எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ மியூ நாட் ஐ பை 4R இதை காமனாக எடுத்துக்குவோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்ட்டில் 2 பை பைன்னு இருக்கும், -1.
இது இன்டு த பேஜ். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்க பார்ப்போம். mu naught I by 4r 2 by pi minus 1. ஸோ இது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் இங்கே இந்த ஒரு நெகட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்டூ த பேஜ் அவுட் ஆஃப் பேஜ்னு இருக்கலாம். ஸோ இங்கே எழுதியிருக்கிறது லைட்டாக மாற்றி எழுதணும்னா மியூ நாட் ஐ பை 4r ஜஸ்ட் நெகட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ 1 மைனஸ் 2 பை பைன்னு வரும். அப்போ அவுட் ஆஃப் பேஜ் பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் பேஜ் இது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யா அவுட் ஆஃப் பேஜ்னா அவே ஃப்ரம் த பேஜ். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கண்டுபிடிக்கும். ரேடியஸ் ஆஃப் இன்னர்மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. அது இந்த ரேடியஸ் எவ்வளோனா 5.3 into 10 power negative 11 meters. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் தேர்ட் அலௌட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் எப்படி எழுதலாம்னா ஆர்என்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் which is equal to some r naught times n squared by z. ஓகே, இந்த r naught ஓட வேல்யூ எவ்வளோனா 0.53 ஆங்ஸ்ட்ரோம். ஓகே, இது வேற எப்படி எழுதலாம்னா 0.53 into 10 power negative 10 meters. இங்கே மேலே கொடுத்துருக்க மாதிரி 5.3 into 10 power negative 11 meters. ஓகே, ஸோ இதில் ஹைட்ரஜன் ஆட்டம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 1 அண்ட் இங்கே n ஈக்குவல் டு 3 தேர்ட் அலோட் ஆர்பிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுவோம். R3 which is equal to R naught 0.53 angstrom into n squared 3 squared by 1. ஸோ நமக்கு 0.53 into 9 ஆங்ஸ்ட்ராம்னு கிடைக்கும். இதை ஃபிகர் அவுட் பண்ணோன்னா 4.77 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 is the correct answer. டோட்டல் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் ஃபிகர் அவுட் பண்ணோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் இருக்குது. இண்டக்டன்ஸ் எல்ன்னு எழுதுவோம். எல் வந்து 50 by pi மில்லி ஹென்ரி. கெப்பாசிட்டன்ஸ் 10 power 3 by pi மைக்ரோஃபேரட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்எல்சி சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் எக்ஸ்எல் எக்ஸிங்கிறது இம்பிடன்ஸ் டியூ டு இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எக்ஸ்எல் எப்படி எழுதலாம்னா ஒமேகா எல் அண்ட் எக்ஸி 1 by ஒமேகா சி. ஸோ இதில் ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே கொஷினில் ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வேணும்னா 2πf. ஸோ எஃப்ங்கிறது 50. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்எல் கண்டுபிடிப்போம் which is equal to ஒமேகா எல். இப்போ 2π into 50 எல் சப்ஸ்டியூட் பண்ணணும். எல் இங்கே 50 by pi மில்லி ஹென்ரி. ஸோ நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன் ஹென்ரிக்கு into 10 power negative 3 ஹென்ரி. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன வரும்னா இந்த பை பை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 100 into 50 into 10 power negative 3. இப்போ 5ன்னு கிடைக்குது. இது எக்ஸ்எல். ஸோ எக்ஸ்எல் வந்து 5 ohm. அடுத்தது எக்ஸி கண்டுபிடிக்கணும். எக்ஸி ஈக்குவல் டு 1 by ஒமேகா சி.
1 by omega 2 pi f. So 2 pi into 50 and C oda value 10 power 3 by 5 microfarad. So 10 power 3 by pi into microfarad 10 power minus 6. இங்கே pi cancel பண்ணிடலாம். 10 power 3 இது cancel பண்ணுறோம். ஸோ இது நமக்கு 10 ohmனு கிடைக்கும். ஸோ எக்ஸ்எல் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸி கண்டுபிடிச்சாச்சு, ஆர் ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இம்பிடன்ஸ் கிடைச்சிடும். Z equal to R square 10 square plus XL minus XC whole square. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இங்கே 100 கிடைக்கும் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25, 10 minus 5 minus 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25 வரும். ஸோ ரூட் ஆஃப் 125 இது எப்படி எழுதலாம்னா 5 root 5 ohmனு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் 5 root 5.